என்னங்க எல்லாரும் காலையில எந்திரிச்சு பொங்கல் வச்சாச்சா? நாங்களும் வந்து பொங்கல் வச்சுட்டோம். ஆனா என்ன அமெரிக்கான்றதுனால ஒரு 2 நாள் முன்னாடியே பொங்கல் வச்சுட்டோம். எங்கள பொறுத்தளவு இங்க என்னைக்கு நாங்க பாட்லக் பார்ட்டீஸ்லாம் வைக்கிறோமோ, அன்னைக்கு தான் எங்களுக்கு அந்த ஃபங்ஷனு. இந்த வருஷம் பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நாங்க வந்து பொங்கல் பார்ட்டிய செலிப்ரேட் பண்ணோம். வீட்ல கொஞ்சம் பொங்கல் தீம்ல டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சிருந்தோம். வீடு ஃபுல்லா ஆளுங்க. ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபேமிலிஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு பொங்கல் அன்னைக்கும் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் அது வந்து நம்ம வீட்டோட தனியா செலிப்ரேட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஃப்ரெண்ட்ஸோடயும் சேர்ந்து நம்ம வீட்ல பொங்கல் வச்சு, குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம இந்த பொங்கல கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பொங்கல் விருந்துன்ற மாதிரி சாம்பார், கூட்டு, பொரியல், வத்த குழம்பு, ஒரு 4, 5 வகையான காய்கறி, அப்பளம், வடை, பாயாசம் அந்த மாதிரி பயங்கர விருந்தோட இந்த பொங்கல் செலிப்ரேஷன் இருந்துச்சு. நான் கட்டியிருக்க இந்த புடவ பார்த்தீங்கன்னா, நான் இந்தியா வரும்போது என்னோட ஃப்ரெண்டு நிரஞ்சனான்றவங்க இந்த புடவ எனக்கு எடுத்து குடுத்தாங்க. இந்த பொங்கல் பார்ட்டிக்காக ஒரு வாரமா டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடுனோம். எல்லாருமே அவங்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல வந்திருந்தாங்க. பாட்டு பாட தெரிஞ்சவங்கலாம் நல்லாவே பாட்டும் பாடுனாங்க. குழந்தைங்களுக்குலாம் பொங்கல் தீம்ல டான்ஸ் எல்லாம் சொல்லிக் குடுத்து டான்ஸ் ஆட வச்சோம். அது மட்டும் இல்லாம நெறைய கேம்ஸும் இருந்தது. நம்ம அமெரிக்கா வந்ததுலேருந்தே நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் எல்லாத்தையுமே நம்ம விடாம செலிப்ரேட் பண்ணோம். அதோட பலனா பார்த்தீங்கன்னா, எங்க குழந்தைங்க எல்லாருக்குமே நம்மளோட எல்லா ஃபெஸ்டிவலும் எதுக்காக கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடுறோம் எல்லாமே தெரியும். அட்லீஸ்ட் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்குனாது நம்மளோட பாரம்பரியத்த கொஞ்ச நாள் சொல்லிக் குடுக்க முடிஞ்சதேன்றதுல